முக்கிய நிகழ்வுகள். புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பின் மூலம் சொல்லப்பட்ட தொகையினை சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு செலுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசியதாவது: புதுச்சேரி அரசு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து அரசாணை வெளியிடவில்லை. அதனால் இதுவரை அந்த குறிப்பிட்ட தொகையினை கூட்டுறவு சங்கங்களுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் செலுத்தாததால் புதுச்சேரி மாநில விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு சங்கங்களிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் விவசாய பயிர்க்கடன் வாங்க முடியாமல் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இப்போதைய அரசு சுமார் 12 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசாணை வெளியிடாததால் தொகையை சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கும் சங்கங்களுக்கும் செலுத்தாததால் கடந்த 10 வருட காலமாக விவசாய பெருமக்கள் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இது குறித்து சட்டமன்றத்தில் பலமுறை எடுத்து கூறியும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த நிதியாண்டிலாவது விவசாய கடன் தள்ளுபடி தொகையை சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கும் வங்கிகளுக்கும் செலுத்தி உடனடியாக விவசாய பெருமக்கள் விவசாய பயிர் கடன் பெறுவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என இந்த மன்றத்தின் வாயிலாக நேரமில்லா நேரத்தில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மூலம் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் நேரமில்லா நேரத்தில் சட்டமன்றத்தில் பேசினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் இன்று சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டது. மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் இன்று சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவில் உச்சநீதிமன்ற மூர்த்த வழக்கறிஞர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஆதிர்ஷ் சி அகர்வால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலில் எதிர்காலம் குறித்து சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மாணவர்கள் சட்ட கல்லூரியில் சேர்ந்து முதல் நாளில் இருந்தே தனது எதிர்கால குறிக்கோளை, அதாவது உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற அல்லது கீழ்மை நீதிமன்ற வழக்கறிஞர் என்பதில் ஒன்றை தேர்வு செய்து அதை அடைய தொடர் முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் தனது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் வழக்கறிஞர் தொழிலில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விளக்கினார். மேலும் இவ்விழாவில் டெல்லி பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் டாக்டர் சோழராஜன் அவர்களும் உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் எம் தனசேகரன் அவர்கள் தலைமை ஏற்று உரை நிகழ்த்தினார். பொருளாளர் ராஜராஜன் அவர்கள், செயலாளர் நாராயணசுவாமி அவர்கள், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். Thank you both of you for coming to our event and making the success. As a law student also, you can assist anyone. But you can't have the power of it. What are the Shweta, for vote of thanks.
I express my gratitude to our Honorable Chief Guest, Dr. Adarsh Agarwal, Senior Advocate, Supreme Court of India, former President of Supreme Court Bar Association, for his valuable presentation. I have learned a lot from him. Thank you, sir. And I hope all of you will take up his advice by dedicating your mind in your lectures. Next I find Dr. Cholaraj, Professor, University of Delhi, for his assistance in bringing Dr. Agarwal to our college. Without his support, this event would not have been conducted. Thank you both of you for coming to our event and making the success. Your presence and support means the world to us. Thank you, sir. Next I thank our dean for organizing this event, our faculty for supporting us, and students for cooperating with us. I thank each one of you for your valuable time. Thank you. Now, I welcome our team, Mr. Vincent. I welcome Dr. Adarsh Agarwal sir. Then coming to Cholarajan, so there is no need for any introduction. Respected Chief Guest of this function, Dr. Adarsh Agarwal, Senior Advocate, Supreme Court of India. Drawing other countries related to the legal profession. You see, you have to pass certain examination. There is a language examination, and then if you want to practice in law firm, then you have to appear somewhere. Legal. Why you want to talk in English? So there is As a law student also, you can assist anyone. But you can't have the power of it. இளங்கோ நகர் வார்டு பகுதியான இந்திரா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு திருக்கரக புறப்பாடு திருவிழா மற்றும் பக்தர்களுக்கு அம்மனுக்கு படையலிட்ட கூழ் பிரசாதமாக வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான இந்திரா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு
திருக்கரக புறப்பாடு திருவிழா மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மனுக்கு படையலிட்ட கூழ் பிரசாதமாக வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனுக்கு படையலிட்ட திருக்கூழ் பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் செய்தார். இவ்விழாவில் அக்கோவில் நிர்வாகிகளும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ சங்கோதி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத உற்சவத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையான்பேட்டை சங்கோதி அம்மன் ஆலய தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு வெள்ளி ஆபரணம் கிரீடம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில திமுக தொண்டரணி தலைவர் மதனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மிஷன் வீதியில் மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், 14 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சம்பாகோவில் அருகே நடைபெற்றது. புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சாலை பணியாளர் சங்க தலைவர் கஜேந்திரன், தலைவர் ராஜேந்திரன், ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், சீனிவாசன், கண்ணன், கிருஷ்ணமூர்த்தி, சின்னசுவாமி, பாஞ்சாலன், விஜயரங்கம், ராஜா, சங்கர நாராயணன், கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் முருகையன் மற்றும் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுறை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவத்தை ஒட்டி கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பால முருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுறை அமிர்தகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாட வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வருதல் நடைபெற்று கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசுவாமி, உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் கலிய கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும் துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழ் வாங்கி சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் நகர பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் இன்று 3ஆம் கட்ட போராட்டமாக ஒரு நாள் விடுப்பு எடுத்து பேரணியாக சென்று சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்தில் துவங்கிய இந்த பேரணியை அரசு ஊழியர் சம்மேளன செய்தி தொடர்பாளர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷனை புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட உத்தரவு வெளியிட வலியுறுத்தியும், பணி நிரந்தரம் பெற்ற ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தியும், ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகளை வழங்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும், வாரிசுதாரர்களுக்கு ஒரு முறை தளர்வு செய்து கருணை அடிப்படையில் அனைவருக்கும் வேலை வழங்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சகாயராஜ், ராஜா, பாலமுருகன், முருகவேல், ஆறுமுகம், தங்கராஜ், செல்வம், ஞானசேகரன், ரவி, கார்த்திகேயன், கதிரேசன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், ஆனந்த கணபதி, ஆனந்தராஜன் முன்னிலை வகித்தனர். கம்பன் கலையரங்கத்தில் துவங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை பின்பு முடிவுற்றது. இதில் நகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து உடனடியாக முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் விரைந்து சென்று மக்களோடு இணைந்து மறியலில் ஈடுபட்டார். மக்கள் விக்னேஷ் கண்ணனிடம் தங்களது கோரிக்கைகளை முறையிட்டனர். விக்னேஷ் கண்ணன் மக்களிடம் தூண்டில் வளைவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று, தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை மக்களோடு போராட தயார் என்று மக்களிடம் தெரிவித்தார். மேலும் காவல்துறை அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு ஊர் மக்களிடம் நாளை வைத்திக்குப்பம் பகுதியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து நல்லதொரு முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்களை நடத்தி வரும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன் நடத்தி வரும் பிரீமியர் லீக் போட்டியின் துத்திப்பட்டு சிக்கேம் ஸ்டேடியத்தில் ஆகஸ்ட் 5 முதல் 23 வரை பகல் இரவு ஆட்டமாக மின்னொலியில் நடைபெற்று வருகின்றது. நேற்று நடந்த போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின.
டாஸ் வென்ற மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. முதலில் ஆடிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 117 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் பானு ஆனந்த் 43 பந்துகளில் 50 ரன்கள் அடித்தார். தொடர்ந்து ஆடிய மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 18.1 ஓவர்களில் 5 விக்கெட் இழந்து 116 ரன்கள் எடுத்து இருந்த நிலையில் மழையின் காரணமாக ஆட்டம் தடைபட்டது. இதன் மூலம் மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் DLS முறையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியின் பாபித் அகமத் 38 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றார். தொடர்ந்து நேற்று மாலை 6:45 மணிக்கு நடக்க இருந்த ஊசூடு அகாட் வாரியர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ஆட்டம் மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டை கண்டித்து அரியாங்குப்பம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டை கண்டித்து வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்றம் நோக்கிய கண்டன பேரணியின் நோக்கங்களை விளக்கி இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பிரச்சார கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமை தாங்கினார். பிரச்சார இயக்கத்தின் நோக்கங்களை விளக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளர் தமிழ் மாறன், அமைப்பு நிலை செயலாளர் அமுதவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் விளக்க உரையாற்றினார்கள். மேலும் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் சக்திவேல், பச்சையப்பன், முத்துவேல், கார்த்திகேயன், விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அருண் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம், கொம்பாக்கம்பேட் மற்றும் ஓதியம்பட்டு பேட் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குடம் வீதி உலா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தீப ஆராதனைகளும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஓதியம்பட்டு பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் செடல் மகோற்சவம் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு 108 பால்குட ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, பொங்கலிடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நடைபெற்ற இரு நிகழ்ச்சிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் சுமார் 90 லட்சம் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் சாலை
RC13 செல்லிப்பட்டு சாலை முதல் RC4 கூனி முடக்கு சந்திப்பு மற்றும் ராமநாதபுரம் சந்திப்பு வரை செல்லும் சாலையில் சாலை மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை ஊசூடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர தெப்பல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் தினசரி காலை சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாட வீதி உலா நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிகழ்வாக கடந்த 6ஆம் தேதி ஆடிப்பூர தேர் திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் குல மரபினர்கள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு மாலை கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சமூக சேவகர் குமாரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை விழா குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ வரவேற்றார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருக்காமேஸ்வரன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள காமாட்சி, மீனாட்சி, உடனுறை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, மீனாட்சி, உடனுறை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று திருத்தேர் வீதி உலாவும் தொடர்ந்து வளையல் அணி விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற காமாட்சி, மீனாட்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமாளுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கிராம மக்கள் சார்பில் சீர்வரிசைகளுடன் பெண் அழைப்பு செய்து சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரம் சார்த்தி மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாங்கல்ய தாரண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ராமையன், ராமசாமி, நாகராஜன், வீரராகவன், ராஜேந்திரன், கணேசன், பொன்னுசாமி குடும்பத்தார்கள், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை நாள் எனும் பச்சை நிற நாள் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான பசுமை நாள் எனும் பச்சை நிற நாள் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமையில் பள்ளி நிர்வாகி அஞ்சாலாட்சி முன்னிலையில் மழலையர் வகுப்பு பொறுப்பு ஆசிரியை திவ்யா வரவேற்புரை வழங்கினார். மழலை குழந்தைகள் பச்சை நிற காய்கறிகள், பழங்கள், பறவைகள், 5 விலங்குகள் பற்றியும் பேசினர். பச்சை கீரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன.
மரம் வளர்த்தலின் முக்கியத்துவமும் செடி கொடிகளை பராமரித்தல் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டன. பசுமை நிறம் எவற்றை பிரதிபலிக்கின்றது என்பதை பற்றியும் குழந்தைகள் பேசினர். மேடை பச்சை நிற பொருட்களாலும் காய்கறி தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆசிரியைகள் மற்றும் மாணவ செல்வங்கள் பச்சை நிற உடை உடுத்தி சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் திவ்யா, ஆசிரியர்கள் லக்ஷ்மி, பூவிழி, வர்ஷா, அலுவலக பணியாளர்கள் சுகுணா மற்றும் விஜயலட்சுமி செய்திருந்தனர். பள்ளி முதல்வர் சாந்தி மாணவர்கள் திறன்களை பாராட்டி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார். Thank you. Say thank you. Good morning to all. My name is Sakshivan. I study in second standard. நோனாங்குப்பம் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 46ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வான இன்று ஆலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்று ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு கூழ், கஞ்சி வழங்கினார். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மாலை செடல் உற்சவமும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், அறங்காவலர் குழு மற்றும் நோனாங்குப்பம் புது காலனி கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய ஆடி பெருவிழா 2ஆம் நாள் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை நடத்தப்பட்டு பூ மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் புறத்தில் அம்மன் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பிரசாதத்தை வழங்கினார். முன்னதாக விழா குழுவினரின் சார்பில் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாரர் கமலம்மாள், மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்த சாலை வன்னியகுல சமுதாயத்தினர் பாரம்பரியமாக நடத்தி வரும் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த ரகோற்சவ விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்த சாலை வன்னியகுல சமுதாயத்தினர் பாரம்பரியமாக நடத்தி வரும் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த ரகோத்திர விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.